நான் ஒரு வீடியோவில் 19 செப்டம்பர் 2025 அன்னைக்கு 1 கிராம் கோல்டு 11,160 சொல்லியிருப்பேன். இன்னைக்கு ரேட்டுக்கு பியூர் கோல்டு 24 கேரட் கோல்டு வந்துட்டு 1 கிராம் 11,160 ரூபா. இன்னையோட மதிப்பு 7th அக்டோபர் 2025. 1 கிராம் கோல்டு 12,218. 20 நாளில் 1,058 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன், சின்ன சின்ன அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி கோல்டை அக்குமுலேட் பண்ணுங்கன்னு. சரி, இப்போ இந்த கோல்டை ஒரு கண்ட்ரிலையும் எவ்வளோ ரிசர்ச் வச்சுருக்காங்கன்ற டாப் 10 லிஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. 10வது இடத்துல இருக்கிறது துருக்கி, 635 டன் கோல்டு இவங்க வச்சுருக்காங்க. 9வது இடத்துல இருக்கிறது ஜப்பான், 846 டன் கோல்டு இவங்க ரிசோர்ஸ் வச்சுருக்காங்க. 8வது இடத்துல இருக்குது நம்ம இந்தியா, 880 டன் கோல்டு ரிசோர்ஸ் நம்ம வச்சிருக்கோம். 7வது இடத்துல இருக்குது சுவிட்சர்லாந்து, 1000 டன் கோல்டு இவங்க வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சைனா, இவங்கள்ட்ட 2270 டன் கோல்டு ரிசோர்ஸ் இருக்கு. இவங்க 6வது பிளேஸ்ல இருக்காங்க. அடுத்தது 5வது பிளேஸ்ல இருக்குது ரஷ்யா, 2300 டன் கோல்டு ரிசோர்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது. 4th பிளேஸ்ல இருக்குது பிரான்ஸ், 2430 டன் கோல்டு இவங்கள்ட்ட இருக்குது. அடுத்தது இத்தாலி, 2450 டன் கோல்டு ரிசோர்ஸோட இவங்க 3வது பிளேஸ்ல இருக்காங்க. அடுத்தது 3300 டன் கோல்டு ரிசோர்ஸோட ஜெர்மனி 2nd பிளேஸ்ல இருக்கு. 1st பிளேஸ்ல இருக்கிறது வேற யாரும் கிடையாது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா, 8100 டன் கோல்டு ரிசோர்ஸ் இவங்கள்ட்ட இருக்கு. இப்படி ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்க நாட்டோட வெல்த்துக்கு கோல்டு ரிசர்வ் பண்றாங்க. நீங்களும் உங்களோட வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கு கோல்டு அக்குமுலேட் பண்ணுங்க. இன்னைக்கு 1 கிராம் கோல்டு 12,545. இன்னமும் இது ஏறிக்கிட்டே தான் இருக்கும்.